ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், தமிழக அரசு சத்துணவுத்துறையிலேருந்து நமக்கு காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கான உத்தரவு விட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8997 வேக்கன்சிஸ்க்கான சமையல் உதவியாளர் வேலைக்கான காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இது எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ சம்பளம் அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இது முழுக்க கவர்மெண்ட் ஜாப் தாங்க. நேற்று இரவு வெளியிட்டிருக்கிறாங்க இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா, தமிழக அரசு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம், அதாவது நம்ம ஸ்கூலில் தான் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் இப்போ வழங்குறாங்கள. மதிய உணவு திட்டம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்தது. அந்த எம்ஜிஆர் திட்டத்தின் மூலமாக காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட 8997 காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் டென்த்து நீங்கள் பாஸ் ஆர் ஃபெயிலாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது எயித்து ஸ்டாண்டர்ட் நீங்கள் முடிச்சிருந்தாலே தாராளமாக இந்த சத்துணவு உதவியாளர் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, தமிழகம் முழுவதும் எல்லா ஸ்கூல்லையும் எல்லா மாவட்டங்களையும் எல்லா ஸ்கூல்லையுமே இந்த வேக்கன்சி காலியாகவே இருக்குது. சீக்கிரமே அதை நிரப்புறதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் நேற்று நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ஊதியம் தற்காலிகமாக ஊதியம் உங்களுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஜாப் பர்மனெண்ட் ஆன பிறகு உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 3000 டைரெக்டாக உங்களுக்கு 9000 10,000 அரசு சத்துணவு உதவியாளருக்காக என்ன சேலரி கொடுப்பாங்களோ கவர்மெண்ட்லேருந்து அந்த சேலரி ஆஃப்டர் 1 இயர் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டார்டிங் சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது கம்மியாக நினச்சிட்டு நீங்கள் யாருமே அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துலேயே உங்களோட சேலரி 2 மடங்கு அதிகமாகவே கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு தான் உண்டு. இதில் பார்த்திங்கன்னா, அரசாங்கம் கொடுக்குற எல்லா சலுகையுமே பொங்கல் போனஸ், தீபாவளி போனஸ், அகவிலைப்படி என்னென்ன அரசாங்கம் கொடுக்குற எல்லா பெனிஃபிட்டுமே இந்த சத்துணவு உதவியாளர் வேலைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ரொம்ப ஈஸியான வேலை. நீங்கள் 10th ஃபெயிலாக இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் 8th மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் போதும். உங்களுக்கு இந்த வேலை ஈஸியாகவே கிடச்சிரும். இதற்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 18 வயசு நிறைஞ்சிருந்தாலே போதுங்க. தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். 18 வயசுலேருந்து நீங்கள் தாராளமாக 50 வயசு வரை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக கிடைக்கும். யாருமே இந்த வேலையை மிஸ் பண்ணிடுறாங்க. எல்லாருமே நம்ம எதிர்பார்த்துக்கிட்ட இந்த வேலை ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் சத்துணவு உதவியாளருங்க. இதில் நீங்கள் சத்துணவு உதவியாளராக மட்டுமே நீங்கள் இருக்க தேவையில்லை. நீங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது அதுக்கடுத்த வேலைவாய்ப்பு வரும்போது இதுக்கு அடுத்த போஸ்டிங்ஸ் கூட நம்ம சமையலராக போகலாம், இல்லை அமைப்பாளராக போகலாம். அந்த மாதிரி கூட நமக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த வேலையை யாருமே மிஸ் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. சீக்கிரமே அதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வழங்கப்படுறாங்க. நம்ம சத்துணவுத்துறை அமைப்பிலேருந்து நமக்கு சீக்கிரமே நோட்டிஃபிகேஷன்ஸ் அதுக்காக வரப்போகுது. அரசாணை வெளியிட்டுட்டாங்க. சீக்கிரமே நமக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் கிடைச்சோன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ போடுறாங்க. கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான வேலை. உங்களுக்கு முழுக்க அரசாங்க வேலைங்க. உங்களுக்கு ஒரு வருஷம்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அழகாக ஈஸியாக நெக்ஸ்ட்டு ப்ரமோஷனில் நம்ம போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேலையை யாருமே மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.